நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற படம் சூர்யாவோட நடிப்பில் வெளியான கஜினி. இந்த படம் 2005 செப்டம்பர் 29 ரிலீஸ் ஆனுச்சு. இந்த படத்தோடைய டைரக்டர் ஏஆர் முருகதாஸ் அண்ட் மியூசிக் டைரக்டர் ஹாரிஸ் ஜெயராஜ் சார். இந்த படத்தில் உள்ள பாட்டுகள் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும். ஸ்டார்டிங்கில் இந்த படத்தோடைய ஸ்டார்டிங்கில் நயன்தாரா வந்து ஒரு காலேஜ் கல்ச்சுரல்ஸில் டான்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு சாங் இருக்கும். எக்ஸ் மச்சி ஒய் மச்சி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டாக நடிச்சிருந்திருப்பாங்க. இவங்க யதார்த்தமாக சூர்யா வந்து ஒரு சமயத்தில் மீட் பண்ணும்போது அவருக்கு வந்து எதுவுமே ஞாபகம் இருக்காது இல்லையா. 10 நிமிஷம் மட்டும்தான் அவருக்கு ஞாபகம் இருக்கும். இந்த படத்தில் வந்து சின்னதாக ஒரு ஆக்சிடெண்ட் ஒன்று ஆயிருக்கும். அதனால் அவர் மறந்துடுவார். அதனால் யாரை பார்த்தாலும் ஒரு பிக்கு ஒன்று எடுத்து வச்சுக்கிடுவார். வச்சுட்டு பின்னாடி யார் என்ன ஏதுன்னு சொல்லி எழுதி வச்சுக்கிடுவார். அந்த மாதிரி தான் நயன்தாராவும் என்னையும் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆட்டில் போயிடுவாங்க. இந்த படத்தில் சூர்யாவோடைய லைஃப் எப்படின்னா ஸ்டார்டிங்கில் இருக்கும்னா, இவர் வந்து ஒரு பெரிய இயர்வாய்ஸ் கம்பெனியோடைய ஓனராக இருப்பார். அவரோட லைஃப் நல்லா தான் போயிட்டுருக்கும். இவரை வந்து பெரிய ஒரு பிஸ்னஸ் மேக்னட்டாக இருப்பார். நாடு ஃபுல்லாக தெரிகிற மாதிரி ஒரு இவருடைய பேர் வந்து இதில் சஞ்சய் ராமசாமி. அப்போ அசின் வந்து ஆடுலாம் கண்டக்ட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த இதில் வந்து இவங்க ஒரு மேனேஜ்மெண்ட்டாக இருப்பாங்க. அப்போது அவங்களுடைய டைரக்டர் வந்து சொல்லுவார், நீ வந்து சஞ்சய் ராமசாமியை கூப்பிட்டு நம்ம ஒரு ஆடு ஒன்று எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, சஞ்சய் ராமசாமியே எனக்கு தெரியும் அது இதுன்னு. அதாவது இவங்க அதை பார்த்துருக்கவே மாட்டாங்க, சூர்யாவை பார்த்துருக்கவே மாட்டாங்க. ஆனால் அவனை எனக்கு தெரியும், நான் வந்து ஃப்ளைட்டில் போகும்போது என் பக்கத்தில் வந்து உட்காந்தான் ஹாய் சொன்னால் அது இதுன்னு சொல்லிட்டு சும்மா ஏதாவது பொருளையை கிளப்பி விட்ருவாங்க. அதை பார்த்தா நியூஸ் சேனல் வரைக்கும் போயிடும். அப்போ அதில் பெரிய ஹெட்லைனாக போட்டு வச்சுருவாங்க, சஞ்சய் ராமசாமியோடைய லவ்வர் அப்படி இப்படின்னு சொல்லி போட்டோன்னா அவருக்கு கோவம் வந்துடும். அதோட யார் இந்த பொண்ணு, முதல்ல நான் அவளை மூலம் மீட் பண்ணணும், எதுக்கு இப்படி ரூமரை கிளப்பி விட்டுட்டு தெரியலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீட் பண்ணுறதுக்காண்டி ஒரு ஆக்சுவலாக வந்துட்டுருப்பார். அப்போ ஒரு டிராஃபிக் சிக்னலில் அசின் வந்து இந்த டிசபிள் பர்சன்ஸ் அந்த குழந்தைங்க எல்லாத்தையும் ஒரு கேட்டில் வச்சு ஏற்றி ரோடை கிராஸ் பண்ணி விடுறதை பார்த்துட்டு இவருக்கு வந்து பிடிச்சிரும். அவங்கள அசினை வந்து ரொம்ப பிடிச்சிரும். அதோட சரின்னு பார்த்துட்டு ஓகே நம்ம அந்த பொண்ணை போய் மீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது அங்கே போய் அந்த ஆஃபீஸில் பார்க்கும்போது தான் தெரியும், அந்த ரோடை கிராஸ் பண்ணி விட்ட பொண்ணு தான் நம்மளுக்கு ரூமரை கிளப்பி விட்ட இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இவருக்கு வந்து திட்டுறதுக்கு மனசு வராது. பயங்கர கோவத்தில் போயிருப்பார், ஆனால் திட்ட மாட்டார். அப்புறம் அப்படியே பேசி எதுக்கு வந்தேன் என்ன வந்தேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் இவர் தான் சஞ்சய் ராமசாமின்றது தெரியாது. அதனால் அப்படியே நார்மலாக போயிட்டுருக்கு. இவர் ஒரு கஷ்டப்படுற ஃபேமிலியிலேருந்து வந்த மாதிரி சும்மா அப்படியே பேசிகிட்டு இருப்பார். உனக்கு நான் விளம்பரத்தில் இது வாங்கி தரேன், வாய்ப்புகள்லாம் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு சும்மா கூட வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா 2 பேரும் லவ் பண்ணுவாங்க. ஒரு ஃப்ளாட் ஒன்று வாங்குவாங்க. அப்படியே நல்லா தான் போயிட்டுருக்கோம். இடையில வந்து இவருக்கு வந்து பிஸ்னஸ் விஷயமா ஃபாரின் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். ஆனால் பிஸ்னஸுக்குன்னு சொன்னால் இவங்க நம்ம யாருன்னு அவளுக்கு வந்து தெரிஞ்சிடும். அதனால் நம்ம சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஊருக்கு கிளம்புவாங்க. உடம்பு சரியில்லாதவங்களை பார்க்க போகும்போது இப்படியே போக அம்மாவுக்கு ஒரு ஆப்ரேஷனில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வச்சுருந்த ஒரு சின்ன கார் ஒன்று வாங்கி வச்சுருப்பாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு. அந்த காரை கூட விற்று அந்த காசை அவங்களுக்கு கொடுத்து விடுவாங்க. சரிண்ணா அவர் போயிடுவார். இந்த கேப்பில் என்ன அவர் ஊருக்கு போன கேப்பில் என்ன ஆயிரும்னா, அசின் வந்து வெளியூருக்கு ஒரு இதில் வந்து ட்ரெயினில் வந்து போக வேண்டியது இருக்கும். போயிட்டுருக்கும்போது அந்த ட்ரெயின்லேயே குழந்தைங்களை ஃபுல்லாக கடத்தி கொண்டு போயிட்டு இருந்திருப்பானுங்க வில்லன் கேங் ஃபுல்லாக. இங்கே தமிழ்நாட்டிலேருந்து குழந்தைங்களை கடத்தி மும்பையில் போய் விற்கிறதுக்கு அந்த குழந்தையை காப்பாற்றுறோம்னு சொல்லி போகவும் கடைசியில் அசினை கொள்றக்காண்டி வீடு தேடி வந்துடுவானுங்க. அந்த கேப்பில் தான் சூர்யா வந்து காப்பாற்ற வந்து 2 பேருக்கும் அடிபடும். அதில் தான் அசின் வந்து இறந்து போயிடுவாங்க. சூர்யாவுக்கு தலையில் பயங்கரமாக அடிபட்டுரும். அதனால தான் அவருக்கு 10 நிமிஷம் கழிச்சா அந்த மறந்து போகிற மாதிரி ஒரு இதாயிரும். லாஸ்ட்டில் தன்னுடைய உடம்புலேயே ஒரு பச்சை குத்தி வச்சுருப்பார். இந்த மாதிரி கொண்டது யார், அசினை கொண்டது, இந்த அளவுக்கு ஆனது காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பச்சை குத்தி வச்சுருப்பார். அவனை எங்கெல்லாம் பார்த்தாலும் கொல்லணும் அப்படின்னு சொல்லி அவங்கள ஃபோட்டோலாம் எடுத்து வச்சுருப்பார். ஆனால் அந்த வில்லன் கேங் வந்து ட்வின்ஸாக இருந்திருப்பானுங்க. அது வந்து சூர்யாவுக்கு தெரியாது. லாஸ்ட்டில் அவங்கள தேடிக்கிட்டு தெரிஞ்சுட்டே திரிவார். அதில் தான் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவார். பின்னாடி இன்ட்டு போட்டு வச்சுக்கிறாரு, யாரை என்னைக்கு கொல்லணும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி வச்சுருப்பார். நயன்தாராவோட ஃபோட்டோவை எடுத்து வச்சவர் பின்னாடி வந்து ஃப்ரெண்டுன்னு போட மறந்துடுவார். அதனால நயன்தாராவையும் கொல்லணும் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு சீனில் வந்து நயன்தாராவெல்லாம் விரட்டிக்கிட்டு போவார். இவர்கிட்ட இருந்து காப்பாற்றிக்கிறேன்னு சொல்லிட்டு கடைசியில் வில்லன்கிட்ட போயிட்டு என்னை காப்பாற்றுங்க, இவன் துரத்திட்டு வரான் அப்படின்னு சொல்ல அவனுக்கு இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கும் கடைசி. ஆனால் இவனுக்கு தெரியாது, சூர்யாவுக்கு தெரியாது. ஃபோட்டோவை பார்த்தா மட்டும்தான் தெரியும் இவன் தான் நம்மளுடைய லவ்வரை வந்து கொண்டான் அப்படின்ற மாதிரி. கடைசியில் இந்த விஷயங்கள்லாம் இவருக்கு ஞாபகம் வந்து அந்த ஃபோட்டோவெல்லாம் எடுத்து பார்த்துட்டு இவனை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலேஜோடைய வாசல்லையே வச்சு அவங்க 2 பேருக்கும் பயங்கரமாக ஃபைட்டெலாம் வரும்.
அதில் லாஸ்ட்டில் வந்து நயன்தாரா கூட்டிகிட்டு வந்து அந்த வில்லனை வந்து சூர்யா வந்து கொன்றுவார். இந்த படம் உண்மையிலேயே சூப்பராக இருக்கும்.